இருங்க, இந்த வீடியோவை தள்ளிடாதீங்க. ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். என்ன பேசுகிறோம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, அப்புறமா தள்ளுங்க. ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லை என் பக்கத்தில், என்னை கவனிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, என்னை உருவாக்கிறதுக்கு யாருமே இல்லை, என் எண்ணெய் ஏக்கலாம் எனக்குள்ளே புதிச்சு கிடக்குது, நான் என்ன பண்ண முடியும், பண தேவையே இல்லை, ஆள் சப்போர்ட்டும் இல்லை, நான் தனிமையில் உட்காந்துட்டு இருக்கிறேன், அழுது கொண்டு இருக்கிறேன். அன்பு சகோதரன், அன்பு சகோதரியில் ஆண்டவர்களோடு பேசுகிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும்போது, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பாருங்க, நான் உன்னோடு இருக்கிற மகளே மகனே, நீ யோசித்து கொண்டு உக்காந்துக்கிறியா, சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறியா, உன் காரியத்தை கொடுத்து உன்னுடைய முன்னேற்றத்தை கொடுத்து வேதனைப்படாத. இந்த வசனத்தை கேட்டு இந்த வீடியோ பார்த்த இல்லையா, நான் அவர் சொல்கிற வார்த்தைகள், அதுக்கு தான் கொஞ்சம் வார்த்தையை கேட்டுட்டு போகிறேங்க. இதோ நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் பக்கத்திலே ஏசப்பா வந்துட்டாருங்க. உங்களை கண்ணோக்குவேன், நீ என்னென்ன பண்ணுற, என்ன சிந்தித்து கொண்டு உன்னை கண்ணோக்கின்னு தான்ப்பா இருக்கேன், கண்ணோக்கி தான் மகளே, கண்ணோக்கி தான் இருக்கிற மகனே. ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க பேசுகிறாரு. கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு உடைக்கப்படுகிறீர்கள். இப்போ உருவாக்க போகிறேன், பண்படுத்துறாரு, பயன்படுத்துறாரு, உன்னை பண்படுத்துறாரு, உருவாக்க போறாரு. எந்த இடத்துல கொண்டு பண்ணிக்கணும்னா நிறுத்த போறாரு. நீ என்ன நினைச்சுக்கிற அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போறாரு. அதான் பண்படுத்தி விதைக்கப்படுவீர்கள். என்ன நினைச்சீங்களோ அது ஆசீர்வாதமாக நடக்க போதுன்றார். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். விழிச்ச உடனே நம்ம முளைக்கும், புரியுதுங்களா இல்லையா? தானியம் விதைச்ச உடனே என்ன பண்ணோம், பூமியிலேருந்து விதைக்கப்படும். பண்படுத்தணும், நிலத்தை பண்படுத்தணுங்க. ஒரு நிலத்தை எப்படி அந்த பாழாக கிடக்கிற நிலம், அது என்ன பண்ணால் உழுது, ஏறு போட்டு உழுது, அதை பண்படுத்தி அந்த புல்லு எல்லாம் நெசித்து அந்த நிலத்தை பண்படுத்தி அதன் மேலே விதைய போடுவாங்க. அதுமாரி உன் மனசு நெருக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிற நேரம் ஆண்டவர் உங்களை பேசுகிறார். அதனால தான் கொஞ்சம் நின்று கேட்டுட்டு போங்கன்னு. பண்படுத்தப்படுகிறார், உன்னை நெருக்கப்படுகிறார், நொறுக்கிறாரு. அநேக காலத்தில் எப்படி போனால் வழி, என்ன வழின்னு தெரியாது, நொறுக்கப்பட்டு அமர்ந்து உட்காந்துருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர்களோடு பேசுகிறார், உங்களை பார்த்து பேசுகிறார். இதோ நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்படுத்தப்பட்டு எல்லாம் யோசித்து கொண்டு உட்காந்துங்கிற, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் பட்சத்தில் இருக்கிறேன், நீ பயப்படாத மகனே மகளே, உன் பண்படுத்துகிற. நீ எத்தனையோ காரியத்தில் நீ முன்னேற்று செய்து தோல்வியில் அடைந்து உட்காந்துருக்கிற. வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் முன்னேற்றம் இல்லை, பிஸ்னஸில் முன்னேற்றம் இல்லை, எண்ணத்திலையும் ஒன்றும் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. உருவாக்குறேன், நான் உன்னை உருவாக்க போறேன்றாரு, உன்னை பண்படுத்த போறேன்றாரு. யோசித்து உட்காந்துக்கிற, என்னை நோக்கி கூப்பிடுங்க, இயேசு நோக்கி கூப்பிடுங்க. உன் பக்கத்தில் நிற்கிறாரு. இதோ உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன், என்ன கூப்பிடுறியான்னு பார்த்து உட்காந்துக்கிறார் ஏசப்பா. உன் பிரச்சனை தீரணுமா, உன் ஆசீர்வாதம் வேணுமா, நீ பலிக்கு பெருக வேணுமா, உன் வியாதி உன்னை விட்டு நீங்கணுமா, உன் கடன் தொல்லை உன்னை விட்டு நீங்கணுமா, உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் தான் சொல்றார், இதோ நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறேன். நீ எப்போ என் மகனே மகளே என்னை கூப்பிட போறேன்னு உடனடியாக வந்து உன் பண்படுத்தி உன்னை விதைக்க போகிறேன், உன்னை உருவாக்க போகிறேன், உன் ஆசீர்வாதத்துக்கு நடத்த போகிறேன். ஆண்டவர்களை பார்த்து பேசுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியப்பட்ட சூழ்நிலை இருக்குமேனால் இயேசுவை ஒரு நோக்கி பாருங்க. இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதும், இயேசுவே என்னை பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவேன்னு சொன்னேப்பா, என் வாழ்க்கை பண்படுத்தப்பட்டு நொறுக்கப்படுகிறப்பா, என்னை நொறுக்கப்படுகிறாங்க, கடன் தொல்லை நெருக்கிறது, வியாதி என்னை நெருக்கிறது, கடன் தொல்லை என்னை நெருக்கிறது, உற்றார்கள் நெருக்கிறார்கள், ஆனாலும் என்னுடைய ஆசீர்வாதம் இல்லையே,
பெருக்க இல்லையா? விதைங்க, முளைக்க செய்யுங்கப்பா, உருவாக்குங்கப்பா. நான் ஆண்டவர் உருவாக்குகிறாருங்க. பயப்படாதீங்க. ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ போறீங்க. இயேசுவும் பக்கத்தில் இருக்கிறாரு. கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே, என் அருகாமல் நிற்கிறவரே, ஏதோ உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறேன். நீ என்னென்ன காரியம் செய்து கொண்டிருக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என் மகன் என்னை கூப்பிடுவானா, என் மகன் என்னை கூப்பிட எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். உன் பட்சத்தில் இருந்து கூப்பிடுங்க. உன்னை விதைக்க போகிறார், உன்னை உருவாக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமென். காட் பிளஸ்.